நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். Proverbs chapter 16 verse 7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். இங்கிலீஷில் நான் வாசிக்கிறேன். When a man's ways please the Lord, he makes even his enemies to be at peace with him. இது வெறும் ஆண்களுக்கு மட்டும் இல்லை, மேன் மட்டும் இல்லை, விமன்னு கூட போட்டுக்கலாம். அப்போது ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவருடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். இது இந்த வசனத்தை நான் வாசித்த பொழுது எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வந்தது. இப்பொழுது ஒரு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் நம்ம ஒருத்தருக்கு தெரிஞ்சவராக இருந்தாருன்னு வச்சுக்கிங்களேன், ரிலேட்டிவாக இருக்கார் அப்படின்னா அவரோட எல்லாருமே சமாதானமாக இருப்பாங்க. காரணம் என்னென்னா, அவர் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அதிகாரிக்கு அவர் சொந்தக்காரர், தெரிந்தவர். எனவே அவர்கிட்ட பிரச்சனை எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. முடிந்த வரைக்கும் சமாதானமாக தான் இருப்பாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாரு. அதே போல தான் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால், தேவாதி தேவன், கிங் ஆஃப் கிங்ஸ், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், அவருக்கு ஒருத்தன் பிரியமாக இருந்தால், நெருக்கமாக இருந்தால், சத்துருக்கள், விரோதிகள் கூட சமாதானமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பிரியமானவர்களே. அப்போது அந்த கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இங்கிலீஷில் நான் வாசிக்கிறேன். He has shown you, O man, what is good. What does the Lord require of you? But to act justly, to love mercy, and to walk humbly with your God. இங்கே மீகா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது எப்படி நம்முடைய வழிகள் பிரியமாக மாற்றுறது அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்கே 3 காரியங்களை இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது பார்க்கிறோம், நியாயம் செய்தல்னு சொல்கிறாரு, நியாயம் செய்யணுங்கிறாரு. 2வது இரக்கத்தை சிநேகிக்கணுங்கிறாரு. 3வது என்ன சொல்கிறாருன்னா, மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆக்ட் ஜஸ்ட்லி, லவ் மர்சி, வாக் ஹம்ப்லி. இந்த 3 காரியங்களை நாம் செய்யும் பொழுது நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். அப்படி நாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால் நமக்கு சத்துருக்கள் சமாதானமாகும்படி செய்வார். சத்துருக்கள் இருக்க மாட்டாங்க. இன்றைக்கு உங்களுக்கோ எனக்கோ வீட்டில், வேலை ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா, குடும்பத்திலேயே பார்த்தீங்கன்னா உறவினர்கள் நமக்கு சத்துருக்களாக இருக்கிறாங்க. வேலை ஸ்தலத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க. நம்ம மேலே வர்றதையோ நம்முடைய ப்ரொமோஷன்ஸையோ எல்லாருமே விரும்ப மாட்டாங்க. ஈவன் ஃப்ரெண்ட்ஸு கூட சிரிப்பாங்க, கங்க்ராச்சுலேஷன் சொல்லுவாங்க. ஆனால் உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெறுப்பாக இருக்கும். எனக்கு கிடைக்கல, ஆனால் இவளுக்கு கிடைச்சிருச்சே, எனக்கு கிடைக்கல, இவனுக்கு கிடைச்சிருச்சே, இப்படி தான் யோசிப்பாங்க. இன்றைக்கு உலகம் பார்த்தீங்கன்னா சுயநலம் நிறைந்ததுங்க. நான் தான் அந்த பதவியில் இருக்கணும், என் பிள்ளை தான் எனக்கு பின்னாடி வரணும். இது உலகத்தாருக்கு மட்டும் இல்லை, கிறிஸ்தவர்கள் மத்தியில் இது அதிகமாய் காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த 3 காரியத்தை நாம் கடைபிடிக்கும் பொழுது, அதாவது நியாயம் செய்யணும், இரக்கத்தை சிநேகிக்கணும், தாழ்மையாய் நடக்கணும். இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் பொழுது நாம் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க முடியும். அது மாத்திரம் இல்லை, நம்முடைய சத்துருக்கள், நம்ம பிடிக்காதவங்க கூட, விரோதிகள் கூட நம்மோட சமாதானமாக இருப்பாங்களாம். அவங்க பிரச்சனையிலேருந்து விலகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறதை பார்க்குறோம் பிரியமானவர்களே. முதலாவது, ஹவு டு ஆக்ட் ஜஸ்ட்லி. நாம் நியாயம் செய்கிறதுனா என்ன அப்படின்னு நாம் பார்க்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மேத்யூ சாப்டர் 5 verse 37. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். இங்கே பார்க்கிறோம், மத்தேயுல ஆண்டவர் சொல்கிறாரு, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும், நோனா நோ, எஸ்னா எஸ், அதுதான் நியாயம் செய்கிறது அப்படிங்கிற. இது செய்யலைன்னா நீங்கள் மற்றது தீமை, அது ஈவில் திங்ஸ் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்குறோம் பிரியமானவர்களே. அப்படின்னா உண்மையாக இருக்கணுங்கிறாரு. எது உண்மையோ அதை மட்டும் செய்ய அப்படிங்கிறாரு. பயப்படக்கூடாதுங்கிறார். எந்த காரணத்துக்காகவும் நீங்கள் உண்மையை ஏற்றுக்கொள்ளாமலோ, உண்மைக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. யூ ஷுட் நாட் ஆக்ட் அகேன்ஸ்ட் த ட்ரூத். அதான் ஆக்ட் ஜஸ்ட்லிங்கிறாரு. நியாயம் செய்யணும் அப்படிங்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ளும்படிக்கு யோவான் 8ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். அதில் 1 to 11ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், அங்கே ஒரு விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வேத பாரகரும்
பரிசேயரும் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்சிடென்ட். அந்த ஸ்திரியை கொண்டு வந்து நிறுத்திட்டு மோசே கட்டளை சொல்லுது, கல்லால் அடிச்சு கொல்லணும் இப்படிப்பட்டவங்கள, நீங்க என்ன சொல்றீங்கன்னு ஆண்டவராகிய இயேசுவின் இடத்துல கேட்குறாங்க. இங்கே பார்க்கிறோம் ஹவு காட் ஜீசஸ் ஆக்ட் ஜஸ்ட்லின்னு நம்ம பார்க்க முடியும். எப்படி அந்த இடத்துல அவர் நியாயம் செய்கிறார் என்று நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, என்னன்னா அங்க வந்து பிரச்சனை இருக்கிறது. விபச்சாரம் பண்ணினது வெறும் ஸ்திரீ மட்டும் இல்லை, அங்க ஒரு ஆண் இருக்கணும். அந்த ஆணை வந்து இந்த பரிசேயரும் வேதபாரகரும் விட்டுட்டாங்க பாருங்க. வெறும் அந்த அம்மாவை மட்டும், அந்த லேடியை மட்டும் கொண்டு வந்து கல்லால் அடிக்கணும்னு சொல்றாங்க. அதுவே வந்து இன்ஜஸ்டிஸ். அது வந்து ஜஸ்டிஸ் கிடையாது, நியாயம் கிடையாது. அதுவே தப்பு. அடுத்தது என்னன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா பாருங்க, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் இவங்க எல்லாருமே அயோக்கியனுங்கன்னு, எல்லாருமே ஃப்ராடுங்கன்னு அவருக்கு தெரியும். பிரியமானவர்களே, வசனம் தெளிவாக இருக்குது. இது வந்து இந்த மாதிரி இந்த இன்சிடெண்ட்டை நீங்கள் பார்க்கும்பொழுது இது நம்முடைய வாழ்க்கையில், சபையில், வெளியில் இப்படி நடக்கும். யாராயிலும் ஒருத்தரை வந்து குற்றப்படுத்துவாங்க பாருங்கள், கார்னர் பண்ணிவிடுவாங்க. இவங்க வந்து மோசம், இவங்க வந்து சரியில்லை, இவங்க பேசுறது சரியில்லை அப்படிம்பாங்க. இவங்கெல்லாம் வந்து நீதிமான்களாட்டம். இதான் மிஞ்சின நீதிமான்களாக இருக்கிறது. பிரியமான, இன்றைக்கு இப்படிப்பட்ட மிஞ்சின நீதிமான்கள் சபைகளில் அதிகமாக பார்க்க முடியும். அப்படியே ஒரு மாதிரி வருவாங்க, என்னவோ பரிசுத்தமாக ஹோலியாக அப்படியே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த மாதிரி தான், பரிசேயர் போல தான். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் செய்கிறது நீதி இல்லைங்கிறாரு, நியாயம் இல்லைங்கிறாரு. விபச்சாரம் பண்ணினது 2 பேர் இல்லையா, ஆணும் பெண்ணும், 2 பேரையும் கொண்டு வந்திருக்கணும். அதுவே தப்பு. அடுத்தது இவர்களெல்லாம் என்னவோ நீதிமான்கள் போலவும், தப்பே செய்யாதவங்க போலவும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட கார்னரிங் பண்ணுறது, யாரையோ ஒருத்தரை வந்து அப்படியே நாம் வந்து அவங்கள குற்றப்படுத்துறது, அவங்க மேலே இவங்க வந்து மோசமானவங்க, இவங்க பாவி, நான் தான் நீதிமான், இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை. பிரியமானவர்களே, இதை வந்து ஆண்டவர் வந்து ஏற்றுக்கொள்வதில்லை. அவருக்கு நாம் பிரியமாக இருக்க முடியாது. அநியாயம் செய்யக்கூடாதுன்னு இங்கே சொல்கிறாரு. நீங்கள் நியாயம் செய்யணுங்கிறாரு. நியாயத்தின் பக்கம் நிற்கணும். அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அங்கே நியாயத்தின் பக்கம் நம்ம நிற்கணும். we should stand with truth. we should not act against truth என்று இங்கே நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ரெண்டாவதாக அங்கே என்ன சொல்றாருன்னா, லவ் mercy, இரக்கத்தை சிநேகியுங்கள் என்று சொல்லுகிறார். இரக்கத்தை சிநேகிக்கிறது. நான் வாசிக்கிற மத்தேயு 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். Matthew chapter 12 verse 7. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். பலியை அல்ல, இங்க ஆண்டவர் சொல்றாரு, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். ஐ லவ் மர்சிங்கிறாரு, நாட் சாக்ரிஃபைஸ். ஒபீடியன்ஸ் இஸ் பெட்டர் than sacrifice. mercy is better than sacrifice. இப்படி பல இடங்களிலே ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இதை புரிந்து கொள்ளும்படியாக, அறிந்து கொள்ளும்படியாக மார்க் 3ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மார்க் chapter 3 verses 1 to 6, 1லிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அங்கே ஜெப ஆலயத்தில் இயேசு போகிறார், ஆண்டவராகிய இயேசு போகிறார். அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருக்கான், விதர்டு ஹேண்டு, மேன் வித் விதர்டு ஹேண்டு. அங்கே சூம்பின கை, அவன் பிறப்பிலிருந்தே அவனுடைய கை ஒரு சுருங்கி இருக்கிறது, அவனால் எதுவும் செய்ய முடியாது. அப்போது அங்கே பார்த்தீங்கன்னா பரிசேயர்கள் அதிகமாக உட்காந்துருக்குறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஓய்வு நாளில் இவர் சுகமாக்குறாரா இல்லையான்னு பார்க்கலாம், அவரை குற்றப்படுத்தும்படிக்கு அவங்க அங்கே உட்காந்துருக்கிறது பாருங்க. இன்றைக்கும் பாருங்கள், சர்ச்சுக்கு வர்றதே பலர் வந்து அடுத்த ஆள் என்ன செய்கிறான், இவர் என்ன பண்ணுறாங்க, பாஸ்டர் என்ன பேசுகிறாரு, தப்பாக பேசிட்டாரா, தப்பாக நடந்துக்கிட்டாரா, இப்படி குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த பர்பஸ் ஆஃப் கம்மிங் டு சர்ச்சே வந்து அக்யூசிங் அதர்ஸ். இது வந்து நல்லது கிடையாதுங்க. இது பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான காரியம். இது வந்து அசுத்தாவியின் காலம். குற்றப்படுத்துறதே வந்து பிசாசினுடைய குணம் என்று பார்க்கிறோம். பிரியமான, அதை தான் இங்கே பரிசேயர்கள் செய்கிறத பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் தொடர்ந்து படித்து பார்த்தீங்கன்னா அவங்க இருதயம் வந்து கடினமாக இருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து கேட்கிறார், ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். பாருங்க, அமைதியா இருக்காங்க. நன்மை செய்யறது என்னப்பா, எதுப்பா நல்லதுங்கிறாரு. நன்மை செய்யக்கூடாதா ஓய்வு நாளில்? ஜீவனை காக்கக்கூடாதா? இந்த மனுஷன் வந்து பிறப்பில் இருந்து அவன் கைகள் வந்து விளங்காமல் இருக்கிறான், அவனால் வாழ முடியல நல்ல வாழ்க்கை, இவனை சுகப்படுத்த வேண்டாமா என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறார். ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசாமல் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அவங்க இருதயம் கடினமாக இருக்கிறது. அவங்களுக்கு வந்து இரக்கம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனாக இருந்து ஊழியம் செய்த பொழுது, அவரை ஜனங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது மனது உருகி
அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்களே என்று அவர்களுக்கு பிரசங்கிக்கிறார், உதவி செய்கிறார். பிரியமானவர்களே, ஒரு குஷ்டரோகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக என்பது அவர் மனது உருகினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. இதே இந்த இப்படிப்பட்ட இரக்க குணம் அவரை பின்பற்றுகிற உங்களுக்கும் எனக்கு இருக்கணும். நாம் வந்து அவருடைய சீஷர்கள்னு சொல்கிறோம், விசுவாசிகள்னு சொல்கிறோம், கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறோம். இரக்கம் இருக்கணும் பிரியமானவர்களே. ஏதோ ஒரு இடத்துல நம்ம வேலை செய்கிற இடமா இருக்கலாம், வெளியில இருக்கலாம், எங்கேயோ போற இடத்துல யாராகிலும் ஒருவர் தேவைகள் மத்தியில இருக்கும் பொழுது சட்ட திட்டங்களை பேசுறது இல்லை. இன்னைக்கு அதுதான் இங்க சொல்றாரு. பலியே இல்லைன்னா எப்பவுமே வந்து ரிச்சுவல்ஸ், இந்த நாள் இப்படி அப்படி அப்படி இல்லை பிரியமானவர்களே. சடங்குகள் அல்ல, சட்டங்கள் அல்ல, இரக்கத்தை ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவருக்கு ஒருவர் இரக்கம் செய்யணும். நம்மில் ஒருவருக்கு ஏதாகிலும் ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு கவலை இருக்குது, ஒரு குழப்பம் இருக்குது, ஒரு தேவை இருக்கும் பொழுது நம்மால் முடிந்த உதவிகளை செய்யணும். உதவிகள் செய்யலைன்னா கூட நல்ல ஆறுதலான வார்த்தைகளை அவங்களுக்கு சொல்லணும். ஆண்டவர் உங்களுக்கு விடுவிப்பார், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லணும். அப்படிப்பட்ட இரக்க குணத்தை ஆண்டவர் விரும்புகிறார். மூன்றாவதாக பார்க்கிறோம், வாக் ஹம்ப்லி, அதாவது தாழ்மை, மனத்தாழ்மையாய் நடக்கணும் அப்படின்னு ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 1 பேதுரு 2:23 நான் வாசிக்கிறேன். 1 Peter chapter 2 verse 23. அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். இது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே சொல்லுகிறது. அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமல் இருக்கிறார், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமல் இருக்கிறார். இந்த 2 காரியங்கள் பாருங்க. அவர் திரும்ப திட்டல. அவர் அநேகர் சொல்றாங்க, நீ தேவனுடைய குமாரனா இருந்தா இறங்கி வா அப்படிங்கிறாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு எதுவுமே பதில் சொல்லல. அது மட்டும் இல்ல, பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும், அவங்கள பயமுறுத்தல, அடிக்கிறாங்க. அவன் சேவகன் வந்து பிரதான ஆசிரியர் வீட்டுல அடிக்கிறான், கன்னத்துல அறையிறான். ஆனா ஆண்டவர் வந்து சொல்லல, நீ யார் அடிக்கிற தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் 3ஆம் நாள் உயிரோட எழுந்த பிறகு உன் நிலைமையே வேற, இப்படிலாம் அவர் சொல்லலைங்க. இன்றைக்கு ஆனால் நம்மெல்லாம் அப்படி தான் இருப்போம். எனக்கே வந்து சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா யாராகிலும் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா எனக்கு உடனே ஒரு கோபம் வரும். நான் யார் தெரியுமா அப்படின்னு உள்ளத்தில் வரும். அப்போ தான் நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். பாருங்கள், நம்ம ஏன் சண்டைக்கு போகிறோம், நம்ம ஏன் மற்றவங்களோட மோதுறதுக்கு தயாராகிறோன்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த பெருமை தான் காரணம். நான் யார் தெரியுமா. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தார். அவர் பார்த்து கொள்வார். நாம் அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கணுங்கிறார். நம்முடைய பெருமையில் நம்ம வந்து ஆக்ட் பண்ணும் பொழுது அங்கே சமாதானமே இருக்காது. பிரியமானவர்களே, நாம் தாழ்மையாய் நடக்கணும்னு சொல்கிறார். இதை புரிந்து கொள்ளும்படிக்கு நாம் மத்தேயு 26:46 54 உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், மேத்யூ சாப்டர் 26 46 to 54, அங்கே வந்து இது கெத்செமனே தோட்டத்தில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை குறித்து நாம் வாசிக்க முடியும். அங்கே இயேசுவை பிடிப்பதற்காக சோல்ஜர்ஸ்லாம் வராங்க. அப்போது அவருடைய ஒன் ஆஃப் த டிசைபிள்ஸ், இயேசுவோடு இருந்தவர்கள் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். அப்போது ஒருத்தர் ஒன் ஆஃப் த டிசைபிள்ஸ் அந்த நைஃப் எடுத்து அந்த வேலைக்காரனுடைய காதை வெட்டிடுறாரு, அந்த சோல்ஜர்ஸோட வந்த. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு பாருங்க. நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் இப்போவும் வல்லமை உள்ளவர் தான், நான் இப்போ சொன்னாலும் ஜெபிச்சாலும் கேட்டாலும் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை நான் அனுப்புவாங்க, பரலோகத்திலேருந்து வர முடியும். எனவே நீ என்னுடைய பலத்தை அறியாமல் இருக்கிற. அப்படி இல்லை, நான் வந்து என்னை இப்பொழுது சப்மிட் பண்ணுறேன். ஐ சப்மிட் மை செல்ஃப் ஃபார் த வில் ஆஃப் காட். அதாவது பிதாவின் சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் ஒழிய நான் வந்து வல்லமை உள்ளவராக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் வந்து தாழ்மை. நம்ம அநேகர் தாழ்மைனா என்ன நினச்சிக்கிறோம்னா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தாழ்மைனா என்ன தெரியுங்களா? உங்களுக்கு வந்து அதாவது நீங்கள் வந்து ஒரு அதிகாரிக்கு கீழ்ப்படிஞ்சு போகிறது தாழ்மை கிடையாது. அது வந்து பயம். அது ஏன்னா இப்போ உங்களை விட பவர்ஃபுல் ஆளுன்னா உங்களை வந்து அவங்க இது பண்ணிவிடுவாங்க இல்லையா? வேலை ஸ்தலமாக இருந்ததுன்னா வேலையை விட்டு எடுத்துருவாங்க. இல்லை வெளியில் கூட பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆள், அந்த ஊரில் பெரிய ஆள், பணக்காரர், இல்லைன்னா பயங்கர பவர்ஃபுல் பர்சனு அப்படின்னாக்கா பயப்படுறது இல்லை. அது பேர் தாழ்மை இல்லை, கிடையாது. உங்களை விட தாழ்வாக இருக்கிறாங்க பாருங்க,
ஸ்டேட்டஸ்லேயோ எக்கானமிலேயோ இல்லை படிப்புலேயோ அவங்கக்கிட்ட நீங்கள் தாழ்ந்து போகிறீங்கன்னு வச்சுங்க, அதுதான் தாழ்மைங்க. இங்கே பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமுள்ள தேவன் 12 லேகியோனுக்கு மேலே நான் இப்போ கூப்பிட்டாலும் வருவாங்க அப்படிங்கிறாரு. ஆனால் அங்கே வந்து ஒப்பு கொடுக்குறாரு, நான் தான் அது, என்னை கைது பண்ணுங்க, இவங்களெல்லாம் விட்டுருங்கன்னு சொல்கிறாரு பாருங்க. அதுதான் தாழ்மை. அதாவது தாழ்மைங்கிறது உங்களோட பெரியவங்க கிட்ட நீங்கள் அடங்கி போகிறது இல்லை, உங்களை விட தாழ்ந்தவங்க கிட்ட நீங்கள் அடங்கி போகிறது தான். அவங்களுக்கு வந்து கீழ்ப்படியறது தான் வந்து தாழ்மைங்க. இந்த லேகியோனை பற்றி நான் சொல்லி ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு லேகியோன்கிறது 6000 பேருங்க, 6000 சோல்ஜர்ஸ் 1 லேகியோன். அப்போனா 12 லேகியோன்கிறது 72,000 சோல்ஜர்ஸுங்களாம். பாருங்க, 72,000 பேர் 12 லேகியோனுக்கு மேலேன்னா 72,000 சோல்ஜர்ஸ் அதுக்கு மேலே வருவாங்கன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. ஆனால் இவ்வளோ பேர் தேவையானா தேவையில்லைங்க. ஏன்னா 72,000 பேருக்கு மேலெல்லாம் அங்கே வந்திருக்கிறவங்க சோல்ஜர்ஸு, ஜூடாஸு, இந்த வேலைக்காரெல்லாம் சேர்த்தா கூட மிஞ்சி போனால் என்ன ஒரு 30 பேர் இருப்பாங்களா, 50 பேர் இருப்பாங்களா? சரி, 100 பேரே வச்சுக்குவோம், அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் அவ்வளோ பேர் தேவையா? கிடையாது. நீங்கள் 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து எசேக்கியா ராஜா இருக்காரு. அப்போது அவர்களை சுற்றிலும் அசீரியன் படை வந்து சூழ்ந்துருக்கிறாங்க. அப்போது எசேக்கியா ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறாரு, எனக்கு உதவி செய்யுங்கன்னு. அப்போது நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தூதன் வராரு. ஒரு தூதன் வந்து 1,85,000 அசிரியன் சோல்ஜர்ஸை வந்து கொல்றத நாம் வேதத்தில் பார்க்க முடியும். அப்போ பாருங்கள், ஒரு தூதனே 1,85,000 பேரை கொல்றாருன்னா, இப்போ பாருங்க, இங்கே ஆண்டவர் சொல்றாரு 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை அனுப்புவாங்க அப்படின்னு சொல்றாரு. பிரியமான, அவ்வளோ பவர்ஃபுல் காட், அவ்வளோ வல்லமை நிறைந்தவர். அதைத்தான் நான் சொல்ல வரோம். அப்போ அவர் வந்து சொல்றாரு, பட்டயத்தை வந்து உரையில போட்டிருப்பா, அது கிடையாது, நான் வந்து கீழ்ப்படிதலோட நான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றணும். இதுதான் வந்து வாக் ஹம்பிளி, மனத்தாழ்மையை நடத்துதல். எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் நீதிமொழிகளில் வாசித்தோம், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். வீட்டில் பிரச்சனை, வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை, வெளியில் பிரச்சனை, எதிரிகள் வராங்க, என்னை எதிர்க்கிறாங்க, மிரட்டுறாங்க, உடனே நம்ம 3 காரியங்களை செய்யணும். அதாவது முதல்ல கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதுனா என்ன? ஒன்று வந்து நியாயம் செய்யணும். நம்முடைய வாழ்க்கையில் நியாயம் இருக்கணும், நீதி இருக்கணும், அநீதி இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு விரோதமாக அநீதி செய்யறது, அதெல்லாம் செய்யக்கூடாது பிரியமானவர்களே. அதை நம்ம சரி செய்யணும். 2வது இரக்கம், லவ் மர்சி, இரக்கத்தை வந்து நம்ம நேசிக்கணும், இரக்கம் செய்யணும், உதவி செய்யணும். தேவைகள் மத்தியிலே, பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிறவங்களுக்கு நாம் உதவி செய்யணும், இரக்கம் செய்யணும். அங்கே வந்து சட்டம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, லாலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. 3வதாக பார்த்தோம், வாக் ஹம்பிளி, மனத்தாழ்மையோடு நடக்கணும். நம்மை விட உயர்ந்தவங்கக்கிட்ட இல்லை, நம்மை விட தாழ்ந்து இருக்கிறவங்க, சாதாரணமான ஆட்கள், இப்போ வீட்டிலேயே வேலைக்காரங்க வராங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட போய் நம்முடைய திறமையெல்லாம் காட்டுறது, பவரை காட்டுறது இல்லை பிரியமானவர்களே. நாம் தாழ்மையாக நடக்கணும். இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கும் பொழுது நாம் கர்த்தருக்கு பிரியமாக இருப்போம். நாம் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் கூட நம்மிடத்திலே சமாதானம் அடையும்படி ஆண்டவர் செய்வார். அப்படிப்பட்ட கிருபையை நாம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தாமே அருள்வாராக. காட் பிளஸ் யூ.